ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுங்களே. ஓகே, ஒத்த ரோசா அவங்க அம்மா 24 ஹவர்ஸ்க்கு பெட்டி எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று நைட் நடந்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். கனி அதாவது அரோரா அண்ட் சபரி எல்லாம் சேர்ந்து நேற்று நைட்டே வந்து பார்வதியை பத்தி நிறைய பேர் இவங்களோட திவ்யாவோட அப்பா அம்மா ரோஸ் பண்ணது எல்லாம் வச்சு பார்த்து அப்ப நம்ம சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பின்னாடி போய் பேசி பேசி ஏற்றி விடுறது, இந்த மூட்டி விடுறது, இந்த வேலையெல்லாம் இவன் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, பிளேட்டே ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு, இதுல என்ன வேற நம்ம வேற சொல்லணுமா அப்படின்ட்டு சுபிக்ஷா எப்பயும் போல வந்து பார்வதியோட டைம் ஸ்பேஸ் பண்ணி ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. பார்வதி அப்போ ஒரு விஷயம் சொல்லுது, எங்க அம்மா வந்து என்ன ஏதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாச்சு. நேஷனல் டிவில கேமரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தெரியாமே நான் அக்கௌண்டபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் முடிச்சாச்சு. ஆனாலும் சுபிக்ஷா கிட்ட அது மாதிரி சொல்லிட்டு இருந்தது. தலை ரூம்னு தெரிஞ்சு தலை ரூம்க்கு ஒரு மரியாதையும் இல்லாம தலை ரூம்லயே போய் ரெண்டும் படுத்து தூங்கின்னு ஏதாவது சொல்றேன். உங்களுக்கு தனியா கொடுத்த ஒரு பெட்ரூம் மாதிரி ஆக்குப்பை பண்ணி ரெண்டும் ஒன்னா தான் தூங்கிது. நானும் ரொம்ப பயந்துட்டேன் நைட் எல்லாம் பார்க்கும்போது. இதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். கல்ச்சர் கெடுது இல்லைங்க, நார்மலைஸ் பண்றாங்க. கல்யாணமா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா ஓகே, கல்யாணமா ஒரு பொண்ணு பையனும் தூங்குறது அப்படின்றது வந்து மத்தவங்களுக்கு ஓகே, உனக்கு தான் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நேஷனல் டிவில உட்காந்து புலம்புனியே. நல்ல வேலைக்கு திவ்யா புண்ணியம் கட்டிச்சு, ஏஞ்சல் மாதிரி வந்து அது வந்து ஏதோ வந்து பின்ன வெளியில இருந்த சாண்டா கிளாஸ் டெக்கரேஷன் அப்போ திரை விலைக்கு பார்த்தேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சத்தம் போட்டதுனால அந்த அம்மா வெளியில வந்த அதை அந்த பிக் பாஸ் சத்தத்தை கேட்டு முழிச்சான் கமருதீன். அப்புறம் கமருதீன் கெஞ்சினே சொல்றான், இது பாரு தலை ரூம் அப்ப போறாங்க, நீ வெளில போய் படு அப்படின்னு தான் வெளில வந்து படுத்துச்சு. அப்புறம் இந்த அம்மா ஒத்த ரோசா வந்துட்டாங்க. ஒத்த ரோசா புள்ளையே ரொம்ப நல்லா வளர்த்திருக்கமா நீ அப்படின்ட்டு. ஏன் சொல்றேன்னா, இது வந்து தாய்லாந்துல போட்ட எல்லா கூத்துமே ட்ரெஸ் கேவலமா, அது என்னத்த சொல்றது, உள்ள போடுறத வெளியில வெறுமனே போட்டுட்டு அதை வந்து போட்டு கூத்தடிக்கிறதெல்லாம் வந்து சேனல்லயே பிரபலமாக்கி வச்சிருக்கு. அதையும் தான் உன் பொண்ணோடது எல்லாத்தையும் தானே நீ பாத்திருக்க. இத்தனைக்கும் வந்து தமிழ் ப்ரொஃபசர், எல்லா நாலேஜும் இருக்கிறாளே, பெண்ணியம் பேசுற, அதான் சொல்லணும்னா ஜோவியலா பழகிறதும் வேற எந்த விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து மத்தவங்க கிட்ட காழ்ப்புணர்ச்சி காமிக்காமையும் கண் எப்படி அடிபட்டுச்சுன்னு ஒரு தாய்மையா கேட்டதை மட்டும் தான் நல்லதா சொல்ல முடியும் இந்த அம்மா கிட்ட இருந்து. மாமனார் மாமியார வந்து வனக்குரங்கு தேவாங்கன்னு சொல்ற பாட்டெல்லாம் பாடிக்கின்னு எல்லாம் வந்து பெருமைட்ட செல்ஃப் டப் ஆடிச்சுன்னு உள்ள வந்துச்சு. ஒரு வார்த்தை பொண்ணை பத்தி எதுவும் பேச போறதுலன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது ஏற்கனவே வெளியிலேயே வந்து தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ். நீ என்ன வந்து இங்க என்ன சொல்லி புரிய வைக்க விருப்பப்படுற? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு கேவலமா தன்னை எக்ஸிபிட் பண்ணின்னு நேஷனல் டிவில வந்து கன்றாவி வேலையெல்லாம் செஞ்சுக்கின்னு தலை ரூம்ல ஒன்னா படுதுன்னு இதெல்லாம் பண்ணா நல்லது அப்படின்னு உன் பொண்ணை வந்து திலகமிட்டு வர வைக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் நீயும் உன் பொண்ணும் இந்த சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து கேவலமான மெசேஜ். ஆனா உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்ட இருந்தும் நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால எடுத்துக்க முடியுது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அமித் ஃபேமிலியா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் அந்த லிஸ்ட்ல வந்து வினோத் ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாமே நிறைய நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது மாதிரி கல்ச்சர் சீர்கேடான விஷயங்களை யாருமே என்கரேஜ் பண்ண முடியாது. அதனால எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி ரவுண்ட்ல இது உள்ள வந்து இந்த ஒத்த ரோசா பண்ற கதையெல்லாம் நல்லா இல்ல. நல்லா பாடுது, அது ஒன்ன மட்டும் சொல்ல முடியும், அவ்வளவுதான். தனியா நம்ம ஆம்பளை துணை இல்லாம வாழ்ந்துட்டோம் அது இது அப்படின்னு பண்றது பெண்ணியம் பேசுறது, இது பெண்ணியம் கிடையாது. அதே மாதிரி கேவலமா ட்ரெஸ் போட்டுட்டோ இல்ல கேவலமான விஷயங்களை பண்ணிட்டோ நான் இப்படிதான் அப்படின்னு காமிச்சுக்கிறது வந்து பெண்ணியம் கிடையாது. ஃபேமிலியை தைரியமா இப்பவும் வழி நடத்தி மத்தவங்களும் தியாகம் பண்ணி வாழ்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து பெண்ணியம். தாய் தான் வந்து பெண்ணியம். நல்ல தாய், நல்ல தாயா இருந்தாதான் பெண்ணியமே பேச முடியும் சொசைட்டி.